ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறவங்க பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் 20 நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சூடான சாதம், சப்பாத்தி, பரோட்டா, நான், புலாவ், பிரியாணி இது எல்லாத்துக்கூடையுமே பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் மிளகு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட எல்லா ஸ்பைசஸையும் நம்ம சேர்த்துடலாம். 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனீஸ், 5 கிராம்பு, மீடியம் சைஸில் 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது கூட 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, 1 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். மிளகாயை வதக்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். தக்காளியை நல்லா கிளறி விட்டு காரம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கூட 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலாவும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்குங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமான தண்ணி சேர்த்துற வேண்டாம். சிக்கன் வேகும் போது அதிலிருந்து தண்ணி விடும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுருங்க. இடையிடையில் கிளறி விடுங்க. சிக்கனில் கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துருந்தேன். சிக்கன் வேகும் போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும். அதனால தான் இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி போடாமல் நல்லா வேக விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுட்டு வேக விடுங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சிக்கன் மிளகு தொக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் சூடான சாதம், சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லா வகையான புலாவ், பிரியாணி கூடையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். 20 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த தொக்கை நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.